குழந்தைய பார்த்துக்க நேரமே இல்லையா? குழந்தைய பார்த்துட்டு வீட்டு வேலை பார்க்க சுத்தமா நேரம் இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்படி எந்த சப்போர்ட்டும் இல்லாம என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, அதே நேரம் என்னோட வேலைகளையும் நான் எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஜில் விலாக்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த மாதிரி தான் ஏதாவது என்கிட்ட விளையாடிட்டு சேட்டை பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா விளையாடுவாங்க. இந்த மாதிரி பாய்க்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு. நமக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த பிள்ளை சிரிக்கிறத பார்த்தா நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் லேசியாக இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுக்குமே சேர்த்து தம்பி வந்து லெமன் ரைஸ் கேட்டனால செஞ்சு கொடுத்தாச்சு. இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நான் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி வளர்த்தேங்கிறத ஒரு 5 டிப்ஸ் மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு தூக்கம் இருக்காது, ஆல்மோஸ்ட் தூக்கமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்தில் நான் நினச்சது எல்லாமே இது வந்து டெம்ப்ரவரி தான், இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் நமக்கு வந்து எப்போவுமே வேணும். இப்போ புது அம்மாக்களுக்கெல்லாம் நிறைய எண்ணம் இருக்கும், எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம், என்ன இவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு 5 மந்த்ஸ் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க. ஸோ வந்து நான் மட்டும் தனியாகவே பார்த்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என் பையனும் இப்போ ஸ்கூல் போய்கிட்டு இருந்தான். காலைல எழுந்திரிச்சு அவனுக்கும் சாப்பாடு செய்யணும், கிளப்பி விடணும், என் பாப்பாவையும் பார்த்துக்கணும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. பத்தாததுக்கு என்னோடய டெலிவரி வேறு கொஞ்சம் கிரிட்டிக்கலான டெலிவரியில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தனால அதுவுமே எனக்கு நிறைய வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிற ஒரு ரொட்டீன் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு டிப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரொட்டீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால் இதில் எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம் பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைக்கிறது தான். குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி சமைக்கிறது? இப்போ காலைல நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவனையும் கிளப்பிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிறது ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அவ்வளோ சிரமமாக இருக்கும். நம்ம நைட்டெல்லாம் தூங்கலைனாலும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த காலைக்கும் மதியத்துக்கும் ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கும். இப்போ பாப்பா தூங்குகிற டைம் பார்த்து அந்த நேரத்துக்குள்ளே நம்ம தூங்கிக்கலாம், மற்ற வேலையை பார்த்துக்கலாம். பாப்பா தூங்கும்போது சேர்ந்து தூங்குறவங்களும் தூங்கிக்கலாம். டிப் 1 வந்து ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நீங்கள் சமைக்கிறது துவைக்கிறதுன்னு ஒரு டைம் வந்து கிடச்சிரும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்தது என்ன அப்படின்னா சமைக்கிறது தான். காலையில் அவனை சும்மா பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டாலுமே மதியானம் லஞ்சுக்கு பாப்பாவை வச்சுட்டு என்னால் சமைக்கிறது அழுதுகிட்டே இருப்பாள், காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பாள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணது காலையில் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தேன். அது என்ன தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். அது மட்டும் நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா உண்மையாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிப் நம்பர் 2, மன அழுத்தத்தையும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு. இப்போ நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. நம்ம சொல்கிறத வந்து அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் முடியாதுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. இதே ஒரு 5 நிமிஷம் நமக்காக எடுத்து, இப்போ எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் பாப்பா தூங்குகிற நேரம் நமக்காக ஒரு டீ பிரேக்காக இருக்கட்டும், இல்லை தொழுகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்சா இருந்தால் பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை அமைதியாக இருக்கவங்க அமைதியாக இருக்கலாம். இந்த மாதிரி மைண்டை காமாக வச்சுருந்தா தான் நம்மளால் குழந்தைக்குமே நிம்மதி கிடைக்கும். ஸோ நமக்கான செல்ஃப் டைம் எடுத்துக்கிறது செகண்ட் டிப். அடுத்து சில நேரம் குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அப்படியே நமக்கு வீட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், வேலைக்கு போகிறாந்தா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃப் டைம் எடுத்துக்கோங்க. சம்டைம் ஆஃபீஸ் லீவ் போடணும் அப்படின்னா கில்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் லீவ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சமைக்கிறீங்க, வீட்டில் வேலை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவிலேஜ், அதாவது உங்களால் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய சலுகை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாப்பா பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியும், முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. இதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவாக கொண்டுட்டு போகும். அடுத்து
வேலை மற்றும் குழந்தை 2யும் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பாப்பா தூங்குற நேரம் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் தூங்குறாங்க, 1/2 மணி நேரம் தூங்குறான்னா அதுக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாட்டியுமே நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம பர்ஃபெக்டான அம்மாவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹாப்பியான அம்மாவாக அவங்க முன்னாடி நம்ம இருந்தாலே போதும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வீடுனா இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு அம்மானா இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபிளாகவும் அந்த குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வேலையும் சரி வீட்டு வேலையும் சரி நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்று தாங்க எப்பயுமே நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும். அடுத்து இப்போ நம்ம குழந்தை பிறந்துருச்சு, நமக்கான நேரமே ஒதுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கிடையாது. குழந்தை செத்த தூங்குகிற நேரம், இல்லை உங்களுக்கு வந்து இன்லாஸ் இருக்காங்க, அதாவது மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம். இல்லை அந்த குழந்தைங்க தூங்குகிற நேரம் இல்லை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நமக்கான ஒரு ஹேர் கேர், ஸ்கின் கேர், நமக்கான ஒரு செல்ஃப் டைம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு வந்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். இல்லை எப்பயுமே நான் அழுக்கு நைட்டியோட அதே மாதிரி தலை சீவாமல் கொண்டே போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு ப்ரெசன்டபிளாக நைட்டிலே கொஞ்சம் நல்ல நைட்டியாக போட்டுக்கோங்க. ஃபீடிங் வியர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கும் போது ஒரு பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும். இல்லைன்னா எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஐயோ குழந்தை பிறந்தா இப்படியே தான் இருக்கணுமான்னு இருக்கும். இன்றைக்கி காலை நியூ மாம்ஸ் எல்லாருமே நிறைய புலம்புறாங்க குழந்தை பிறக்கிறது வளர்க்குறதெல்லாம் பற்றி. ஆனால் அன்னைக்கு அந்த காலத்தில் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்கன்னு வச்சு வளர்க்கும்போது கூட யாருமே இந்த அளவுக்கு புலம்புனது கிடையாது. பெருசாக வந்து அவங்க வந்து எதுவுமே வெளியே சொல்லிட்டது கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு சமைச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாருமே அப்போல்லாம் வந்து பார்க்க ப்ரெசன்டபிளாக இருப்பாங்க. யாருமே வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டிப் அப்படின்னா டைம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ரொட்டீன் வந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு நோட்டு வாங்கி ரொட்டீன் எழுதுங்க. 2வது குழந்தை தூங்குகிற நேரம் ப்ரொடெக்டிவாக வேலையை பாருங்கள். 3வது சமையல் வேலையை காலையிலே முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஒரு அளவுக்கு முடிச்சுட்டு பிள்ளைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாப்பா தூங்கும்போது ப்ரொடெக்டிவாக உங்களோட டேவை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. 5வது உங்களுக்கான செல்ஃப் டைம் எடுத்து நீங்கள் உங்களை கொஞ்சம் க்ரூம் பண்ணி அழகுபடுத்திக்கோங்க. பார்க்க ப்ரெசன்டபிளாகவும் அழகாகவும் இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு தனி கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். யாரையும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ நம்ம குழந்தைய வச்சுருக்கோம், வீட்டு வேலையும் பார்த்துக்குறோன்னு யாரும் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு காலமும் நடக்காது. அப்படி இப்படின்னு ஒரு 3 வருஷம் கடந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவாக கண்டிப்பாக உணர்வீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையுமே கொடுக்கும். லைஃப் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, பட் கண்டிப்பாக மனசு வச்சா பாசிபிள் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குறை நிறை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கடந்து வந்த அந்த பாதையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு முரண் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நைட்டு ஃபலூடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் ஃபலூடா சாப்பிட்டு வந்தாச்சு. வந்தாலும் நமக்கு வேலை குறையுமா? குறையாது. அப்புறம் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே 1 by 1 எல்லாத்தையுமே காய போட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்கான ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிச்சனில் இதை வந்து புதுசாக வச்சுருக்கேன். ஒரு வாட்ச் கவருக்கு வந்து இது வந்துச்சு, அதனால் அதை வந்து நான் வச்சுருந்தேன். நான் பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் என் கிச்சனுக்கு இந்த ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டலான்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டிக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கான ரொட்டீன் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரொட்டீன் வந்து நான் முன்னாடிலாம் ரொம்ப எழுதுனதில்லை.
பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரொட்டீன். இப்போ வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொட்டீன் செட் பண்ணுங்க, ரொட்டீன் செட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட ரொட்டீனை வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது சாப்பிட்றது, என்ன சமைக்கிறது இந்த மாதிரி. இல்லை நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் என்னெல்லாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இதில் தான் எழுதி வைப்பேன். என்னோடய ஒர்க் ரொட்டீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எழுதி வச்சு டிக் போட்டு ஃபாலோ பண்ணுவேன். இது வேணால் என்னடா இது இதெல்லாமா எழுதி வைப்பாங்கங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பீரியடில். இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருவேன். முன்னாடி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் அதில் வந்து சேஞ்சஸ் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஃபாலோ பண்ணுவேன். சில நேரம் போடுறத வந்து நான் செய்யாமல் இருப்பேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ரொட்டீன் வந்து நான் எழுதிருவேன். முக்கால்வாசி வந்து நான் செஞ்சுருவேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி தான் நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன்.